ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து டாப் கியரில் போயின்னு இருக்காரு. அவர் கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தி முடித்தார். நடத்தி முடித்த கையோடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முதன்மையான கட்சிகள், அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே, அவங்க என்ன பண்ணாங்கன்னா பரபரப்பாக விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. கூட்டணி வச்சா தாவேக்கா கூட தான்ப்பா, தமிழக வெற்றி கழகத்தோடு தான் எங்களுடைய கூட்டணிகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அப்புறம் பாஜக, இந்த மாதிரி கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா கூட்டணி வச்சா தமிழ்நாட்டில் 2026 எலெக்ஷனில் கூட்டணி வச்சா கண்டிப்பாக விஜய் கூட தான் கூட்டணி வைக்கணும், இல்லாகட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்லாம் நடத்தினாங்க அதிமுக. அப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரிக்டாக ஒரு கண்டிஷன் போட்டாராம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுமேட்டு இருந்து தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் என்ன பண்ணியிருந்தாரு, கண்டிஷன்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகள், இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை குறித்து விமர்சிக்கவே இல்லை. ஏன் இன்க்ளூடிங் பாஜக கூட நான் விமர்சிக்கலை. ஏன்னா 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல கூட்டணிகள் கட்சிகள் காட்சிகள்லாம் மாறும், அதனாலன்றதுனால அவங்கள நான் அப்சர்வேஷன்லேயே வச்சிருந்தாங்க. ஆனா விஜய் என்ன பண்ணிட்டாரு, திட்டவட்டமா சொல்லிட்டாரு அதிமுக கூட கூட்டணியே இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா திராவிடர்கள் கட்சிகள் ஊழல் பண்ற ஆட்சி அப்படின்ற மாதிரி தான் மாநாட்டில் அவர் கொக்கரிச்சதா நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஆனா அது விஜய் ஸ்டாண்டர்டா இருந்தாரு. அதிமுக கூட கண்டிப்பா கூட்டணியே இல்லை, நீங்க தேவையில்லாம வேற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க, கூட்டணின்னு சொல்லிட்டு குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. அதனால அதிமுக கூட கண்டிப்பா நான் கூட்டணி வைக்க மாட்டேன், தனித்து பெரும்பான்மையோடு மக்களோட ஆதரவோடு கூட்டணி நான் கட்சியில எலெக்ஷன்ல நின்று நான் பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சு மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காரு. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ விஜய்க்கு புதுசா ஒரு சிக்கல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநாடு நடந்ததுல அக்டோபர் 27, அப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் ஆட்களை கூட்டி சேர்த்து ஒரு பெரிய பிரம்மாண்ட லெவல்ல நடத்தினாரு விஜய். ஆனா இதுக்கு சோர்ஸ் எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட ரீதியா அந்த ஆட்களை, அதாவது பொறுப்பாளர்களை பத்தில லிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ரெடி பண்ணிருக்காங்க. உளவுத்துறை இந்த அளவுக்கு டீட்டெயிலா எடுக்கிறதுன காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்ல விசாரிக்கும் பொழுது மேபி, ஏன்னா விஜய் தன் சினிமா துறையில சம்பாதிச்ச பணங்கள் எல்லாம் அரசியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி அரசியல் புரசலான பேச்சுக்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதனால இவருக்கு சோர்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்தது, இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட மேடைகள், இடம் வசதி, அதே போல ஆட்கள், வண்டிகள் எவ்வளவு செலவாகும், இந்த செலவுக்கெல்லாம் காரணம் என்ன, எங்க இருந்து சோர்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை என்ன பண்ணிருக்காங்க, ரிப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ விஜய் சினிமாவே நடிச்சிருக்கலாம், ஏன்னா சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டல, அதனால ரைடு வந்தது, அதனால கேஸ் போட்டாங்க அப்படின்ற மாதிரி அதோட போயிருந்தது. ஆனா இப்ப அரசியல்ல அடி எடுத்து வச்சதுனால மேற்கொண்டு அவர்கள் என்ன பண்ண நிறைய அடிகள் வாங்க வேண்டியது இருக்கு. ஏன்னா விமர்சனங்கள் மூலமா அடி வாங்கியிருந்தாரு. சின்ன சின்ன கட்சிகள் கூட என்ன பண்ணா விமர்சனங்கள் அவங்க முன்வைத்தாங்க. மாநாடு வெற்றிகரமா நடத்தி முடித்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் என்னதான் குக்கரித்திருந்தாலும் சில கட்சிகள் அவர் மேல விமர்சனங்கள் தாக்குதல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியெல்லாம் பயங்கரமா விமர்சன தாக்கல் பண்ணதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அது யாரும் மறக்க மாட்டோம். இப்போ அடுத்தபடி என்னன்னா உளவுத்துறை ரிப்போர்ட் எடுத்திருக்கு. உளவுத்துறை ரிப்போர்ட் எடுக்க சாதாரணமாலாம் இல்லை, ஏன்னா அவங்க காரணம் இல்லாம எடுக்க மாட்டாங்க. மேபி எடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுக்கலாம், வருமான வரித்துறை கொடுக்கலாம், இடிக்கு கொடுக்கலாம், நிறைய இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ விஜய் ஒரு சிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு இதன் மூலமா புலப்படுது. ஸோ எல்லா மாவட்ட பொறுப்பாளர்களும் அலர்ட் ஆயிடுங்க. கூடிய விரைவில் உங்க ஃபைல் எல்லாம் எந்தெந்த மேட்சுக்கு போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ இதுக்கு மெயினாக விஜய் தான், அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா மெயின் புள்ளி அவர் தான், அந்த புள்ளியிலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ பொறுத்திருந்துப்பாங்களா அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது, விஜய் கட்சியில் விஜய்க்கும் விஜயோட கட்சிக்கும் என்னென்ன டிஃபிகல்ட் எல்லாம் உண்டாகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.